ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லி ஒர்க் லைஃப்பில் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய டைம் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நாம் எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டிங்க்கு பயன்படுற ஒரு 10 ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற 10 ஷார்ட்கட்ஸையும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஷார்ட்கட்ஸில் 2 கீஸ்க்கு நடுவில் ப்ளஸ் சைன் போட்டிருக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கீஸை சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் 5 ஷார்ட்கட்ஸ்க்கு நீங்கள் அப்படி பண்ண வேண்டியதில்லை, இண்டிவிஜுவல் கீஸை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஷீட்டில் அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எக்ஸல் அண்ட் டேலி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டாபிக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினேயர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு கொஸ்டினேயரை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் நம்மளோட டாபிக் உள்ள வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 கீஸையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு என்டையர் காலமை செலக்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃப் காலமை என்டையராக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூஸ்வலாக மவுஸ் கர்சரை கொண்டு போயிட்டு இந்த எஃப் காலமில் கிளிக் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த என்டையர் காலமும் செலக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஃப் காலமில் ஏதாவது ஒரு செல்லில் நீங்கள் ஹைலைட்டரை வச்சுட்டு கண்ட்ரோல் அண்ட் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்டையர் காலம் செலக்ட் ஆகுது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ஓகேவா? கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ். ஸோ ரெண்டாவது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கானது அப்படின்னா, ஒரு நியூ காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு 2 எக்ஸிஸ்டிங் காலம்ஸ்க்கு நடுவில் ஒரு புது காலம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். இதில் நீங்கள் இந்த 3 கீயையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல கண்ட்ரோல், அப்புறமா ஷிஃப்ட், அதுக்கப்புறமா ப்ளஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட்கட்டையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் ஷீட்டுக்கு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த டேட் அண்ட் பர்டிகுலர்ஸ் காலம்க்கு நடுவில் ஒரு அடிஷ்னல் காலம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செகண்ட் காலமில் ஒரு அடிஷ்னல் காலம் தேவைப்படுது, கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர்ஸ் காலமில் ஏதாவது ஒரு செல்லை நீங்கள் ஹைலைட்டரை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த என்டையர் காலம் செலக்ட் ஆகிருது. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ காலம் கிரியேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட்கட்ஸையும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. இப்போ மூணாவது என்ன அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கானது அப்படின்னா, ஒரு என்டையர் ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த 8th ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கர்சரை அந்த 8ல் கிளிக் பண்ணுவீங்க, கரெக்டாக? அப்போ அந்த என்டையர் ரோவும் செலக்ட் ஆயிரும். பட் அதுக்கு பதிலாக நாம் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த 8th ரோவில் ஏதாவது ஒரு செல்லில் ஹைலைட்டரை வச்சுட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் இந்த 2ஐயும் சேர்த்து அழுத்தினீங்க அப்படின்னா அந்த என்டையர் ரோவும் செலக்ட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் 4வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் மைனஸ் நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு என்டையர் ரோ இல்லைனா ஒரு என்டையர் காலமை டெலீட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இதை நீங்கள் ஒரு நியூ காலமை கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா ஒரு நியூ ரோவை கிரியேட் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் மைனஸை நீங்கள் ஒரு என்டையர் ரோவை டெலீட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு என்டையர் காலமை டெலீட் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த 3வது அண்ட் 4வது ஷார்ட்கட்டை நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டில் இந்த 15ஆம் தேதி இருக்கிற சேல்ஸ் டிரான்சாக்ஷன் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனை உங்களுக்கு என்டையராக டெலீட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோவில் ஏதாவது ஒரு செல்லை ஹைலைட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இந்த என்டையர் ரோவும் செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த என்டையர் ரோவும் டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த 3rd and 4th ஷார்ட்கட் கீஸ் பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நாம இந்த 5வது ஷார்ட்கட் கீ எதுக்கானது அப்படின்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் ஏ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக இந்த ஷீட்டை என்டையராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுவீங்க. கரெக்டாக கிளிக் பண்ணும்போது இந்த என்டையர் ஷீட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட ஹைலைட்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்டையர் ஷீட்டும் செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ 6வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Alt HFF. ஸோ இப்போ இந்த 6வது ஷார்ட்கட்லேருந்து 10வது ஷார்ட்கட் வரைக்கும் நீங்கள் கீஸை சேர்த்து ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தனித்தனியாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ 6வது பார்த்தீங்கன்னா Alt HFF. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஷீட்டை என்டையராக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போ Alt HFF ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட்டை மாற்றுறதுக்கான காலம் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ டைம்ஸ் நியூ ரோமனில் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேலிப்ரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா CA டைப் பண்ண உடனே உங்களுக்கு அது வந்து காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்டர் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் இங்கே சேஞ்ச் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் வந்து மவுஸே யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் போயிட்டு ஏதாவது ஒரு செல்லை வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்டையர் ஷீட்டும் செலக்ட் ஆகுது. இப்போது Alt HFF நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது தருது. ஸோ இப்போது மறுபடியும் டைம்ஸ் நியூ ரோமன் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம்ஸ் அடித்த உடனே அது சஜஸ்ட் பண்ணுது. திரும்ப என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது டைம்ஸ் நியூ ரோமனாக அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Alt HFS. இந்த Alt HFS எதுக்கானது அப்படின்னா ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கானது. ஓகேவா? இப்போது இந்த ஷீட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ போட்டு இந்த என்டையர் ஷீட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இப்போ நீங்கள் 13 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். Alt HFS போட்டிங்கன்னா அங்கே அந்த இடம் ஹைலைட் ஆயிரும். இப்போ நீங்கள் 13 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் Alt HFC. ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கானது அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த டேட் காலம் மட்டும் உங்களுக்கு வேற ஒரு கலரில் ஃபாண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நாம் வந்து இந்த என்டையர் டேட் காலத்தை செலக்ட் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு நீங்கள் அதில் ஏதாவது ஒரு செல்லை ஹைலைட் பண்ணிவிட்டு எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு காலமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்? எஸ், கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் போட்ட உடனே அந்த என்டையர் காலமும் செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் Alt HFC போட்டிங்கன்னா ஃபாண்ட் கலர் அந்த பேலட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட அப் டவுன் அண்ட் சைடு ஆரோஸை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெட்டில் வச்சுட்டு என்டர். ஓகேவா? என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். ஓகே, அடுத்தது Alt HH. ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கானது அப்படின்னா உங்களோட செல்லோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் இது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இந்த ஹெட்டிங்ஸ் இருக்கிற செல்ஸுக்கு மட்டும் நீங்கள் வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹெட்டிங்ஸ் இருக்கிற செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா Alt HH அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த செல் கலருக்கான பேலட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லோ கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, எல்லோவில் உங்களோட அந்த ஹைலைட்டரை வச்சுட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்டிங்ஸ் இருக்கிற செல்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. கரெக்டா? இப்போ ஃபைனலாக இருக்கிற ஷார்ட்கட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Alt HW. இந்த Alt HW அப்படின்ற ஷார்ட்கட் எதுக்கானது அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட்டுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ ஒரு செல்லில் இருக்கிற என்டையர் டெக்ஸ்ட்டையும் ரேப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த ஹெட்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிப்ட் மட்டும் இருக்கிறதுக்கு பதிலாக ரெசிப்ட் இன் ருபீஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு பதிலாக பேமெண்ட் இன் ருபீஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ அதை டைப் பண்ண உடனே உங்களால் அந்த என்டையர் திங்கையும் பார்க்க முடியல. கரெக்டா? ரெசிப்ட் இன் ருபீஸ் அண்ட் பேமெண்ட் இன் ருபீஸை பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த காலம் இருக்கிற விட்தை விட நம்ம டைப் பண்ணியிருக்கிற விஷயம் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அதை ரேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் த சேம் டைம் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறது மாதிரி எக்ஸலே அந்த என்டையர் டெக்ஸ்டையும் ரேப் பண்ணி ஒரே செல்லுக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் அதுக்கு Alt+H+W ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் ரெசிப்ட் இன் ருபீஸ் என்டையராக ரேப் ஆகி வந்துருச்சு. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கும் Alt+H+W கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அதுவும் ரேப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இந்த வீடியோவில் டோட்டலாக 10 ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்குறோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த 10 ஷார்ட்கட்ஸுமே உங்களோட எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஒர்க்கிங்ஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட எக்ஸல் ஒர்க்கிங்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் மவுஸ் தொட வேண்டிய தேவையே வராது. இப்போ இந்த மாதிரியான இன்னும் நிறைய எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வேணும், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.